ஆண்களுக்கு சின்ன வயசுல இருந்து பேரண்ட்ஸ் உலக சினிமா தமிழ் படங்கள் அண்ட் சமூகம்லாம் அவ வளரும் போதே ஒரு பொய்ய சொல்லிதான் வளர்ப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு எப்ப உன் மேல காதல் வரும்னா அந்த பொண்ணுட்ட பூ மாதிரி நடந்துக்கணும், ராணி மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணணும், அப்பதான் அவங்களுக்கு உன் மேல அட்ராக்ஷன் வரும் என்ற எண்ணத்தை சின்ன வயசுல இருந்தே ஒரு பையன் மைண்ட்ல எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல போட்டு விட்டுருவாங்க. ஒத்துக்கிறேன், பையன் ஒரு பொண்ணை பூ மாதிரி நடத்தினா பொண்ணு மைண்ட்ல அட்ராக்ஷன் உருவாகும், உண்மைதான் அது. பட் இந்த காலகட்டத்துல இல்ல, 1990s 1980sல இருந்த பொண்ணுங்களுக்கு தான் தன்னை பூ மாதிரி நடத்துற பசங்க மேல அட்ராக்ஷன் ஏற்படும். பிகாஸ் அந்த காலகட்டத்துல ஏகப்பட்ட ஆண்கள் பயங்கர டாக்ஸிக் அண்ட் மாஸ்குலைனா இருந்தாங்க. அந்த டாக்ஸிக் ஆண்கள் கூட்டத்துல கமுக்கமா நைஸா ஒரு பொண்ணை ஒரு ஆண் நடத்தினா அது அபூர்வம். அப்படி ஒரு பையனை பாக்குறதே அந்த காலகட்டத்துல கஷ்டம். இதனாலதான் அப்ப இருந்த பொண்ணுங்க ராணி மாதிரி ஆர் பூ மாதிரி நடத்துற ரேர் அண்ட் யூனிக் பீஸ் பசங்க மேல அட்ராக்ட் ஆகிட்டு இருந்தாங்க. பட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 2023க்கு வருவோம். 1980s காலகட்டத்துல ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சுல. டாக்ஸிக் ஆண்கள் கூட்டத்துல பயங்கர நைஸ் பர்சனா நடந்துகிட்டா அட்ராக்டிவ் அண்ட் யூனிக்னு அந்த பர்டிகுலர் ட்ரெண்டை பிடிச்சுக்கிட்டு சொசைட்டி அண்ட் மூவிஸ் 1980sல இருந்து இப்ப வர மாடர்ன் டேஸ் வர அதை பயங்கர மில்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோடைய விளைவு ஒட்டுமொத்த ஆண்கள் கூட்டம் பூ மாதிரி நடந்துக்கிறது தான் அட்ராக்டிவ் குவாலிட்டின்னு பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டாங்க. அதோடைய ரிசல்ட் 80% ஆண்கள் இன்னைக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு போற சாஃப்ட் அண்ட் ஃபெமினைன் நேச்சர் கொண்ட நைஸ் கைஸா மாறிட்டாங்க. அண்ட் மாடர்ன் டேஸ்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் நடக்குது. சோஷியல் மீடியான்ற விஷயம் இதுக்கு நடுவுல வருது. சடனா பொண்ணுங்க பூ மாதிரி நைஸா நடந்துக்கிற ஆண்கள் அதிகமா ஊர்ல இருக்கிறத சோஷியல் மீடியால நோட்டீஸ் பண்றாங்க. எங்க திரும்பினாலும் நைஸ் கைஸ் தான். பொண்ணுங்க போட்டோ கமெண்ட்ஸ்ல, பொண்ணுங்க இன்பாக்ஸ்ல வாவ் கிளி மாதிரி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கீங்கன்னு பொண்ணுங்களை தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க நிறைய பசங்க. இதோடைய விளைவு ரேரா மட்டுமே பார்த்துட்டு இருந்த நைஸ் பாய்ஸ் அளவுக்கு அதிகமா இன்னைக்கு இருக்கிறதுனால பொண்ணுங்களுக்கு நைஸ் பாய்ஸ பார்த்தா வர அட்ராக்ஷன் இன்னைக்கு நிலையில வராம போகுது. நீங்களே சொல்லுங்க, எல்லா இடத்துலயும் இருக்க எல்லாராலையும் ஈஸியா பார்க்க முடியற காக்காக்கு வேல்யூ அதிகமா, இல்ல காட்டுக்குள்ள ரேரா மட்டுமே பார்க்க முடிஞ்ச சிங்கத்துக்கு வேல்யூ அதிகமா? ஆப்வியஸா ரேரா கிடைக்கிற சிங்கத்துக்கு தான், இல்லையா? இன்னைக்கு நிலையில ரேரா கிடைக்கிற ரேரா பொண்ணுங்க கண்ணுல படுற விஷயம் டாக்ஸிக் அண்ட் மாஸ்குலைன் ஆண்கள். இது மாதிரி ஆண்களுக்கு தான் இன்னைக்கு பொண்ணுங்க வெளியே என்னதான் நைஸ் கைஸ் வேணும் லைஃப் பார்ட்னரான்னு சொல்லிக்கிட்டாலும் சப்கான்ஷியஸ்லி அவங்களுக்கே தெரியாம டாக்ஸிக் மாஸ்குலைன் ஆண்களுக்கு தான் பொண்ணுங்களுடைய ஃபெமினைன் டார்க் எனர்ஜி அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள. Why do girls put guys in the friend zone? Because we don't like them, they're too nice. What's wrong with being nice? We like toxic. What type of toxic? Don't reply. பொண்ணுங்களுக்கு ஏன் டாக்ஸிக் மாஸ்குலைன் ஆண்களை இன்னைக்கு நிலையில பிடிக்குதுன்றத ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் சொல்றேன். நெட்ல தவறான படங்கள் எப்படி பசங்களுக்கு ஒரு அடிக்ஷனோ பொண்ணுங்களுக்கு அடிக்ஷன் எது தெரியுமா? சோஷியல் மீடியால அவங்களுக்கு கிடைக்கிற பாய்ஸோடைய அட்டென்ஷன். இந்த விஷயம் ஒரு பொண்ணுடைய பிரெயின்ல இருக்க டோபமைன் ரிசெப்டர்ஸை ஓவர் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன்ல வச்சிருக்கும். பட் 80s காலகட்டத்துல இருந்த பொண்ணுங்களுடைய பிரெயின் டோபமைன் ரிசெப்டர்ஸ் ஓவர் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன்ல இருக்காது. இதனாலதான் சின்னதா ரோஸ் எடுத்துட்டு போய் அந்த காலத்துல இருந்த பொண்ணுங்களுக்கு கொடுத்தாலே அதுவே மிகப்பெரிய பாய்ஸ் அட்டென்ஷன் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணுவாங்க. பட் மாடர்ன் கேர்ள்ஸ் ஆல்ரெடி ஏகப்பட்ட பாய்ஸ் அட்டென்ஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க சோஷியல் மீடியால. அவங்களுக்கு ஒரு ரோஸோ ஆர் பயங்கர நைஸா நடந்துக்கிறதுலாம் எந்த விதத்திலயும் அது மாடர்ன் விமனை கம்ப்ளீட்டா அட்ராக்ட் அண்ட் லாங் டைமுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இந்த இடத்துல தான் டாக்ஸிக் அண்ட் மாஸ்குலைன் ஆட்டிடியூட் ஒரு பையனுக்கு தேவை. மாடர்ன் விமனுடைய நைஸ் கைஸால சூழப்பட்ட ஓவர் ஸ்டிமுலேட்டட் பிரெயின்ல ஒரு ஆண் தனிச்சு நிக்க. Because toxic guy बहुत interesting होते हैं rather than nice guy. They're very simple and boring. டாக்ஸிக் மாஸ்குலைன் ஆட்டிடியூட்னு சொன்னதும் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறது, கொடுமை பண்றது ஒரு பொண்ணை, இதுதான் ஒரு விமனுக்கு பிடிக்கும்னு நான் சொல்றேன்னு எடுத்துக்க வேணாம். நான் சொல்ற ஆட்டிடியூட் இந்த மாடர்ன் டைம்ல பயங்கர நைஸ் கைஸ் கூட்டத்துல ஒரு ஆணை டிஃபரன்ஷியேட் பண்ணி பியூர் மாஸ்குலைனா ப்ரொஜெக்ட் பண்ணும். இதுக்கு 4 பவர்ஃபுல் மாடிஃபிகேஷன்ஸ் ஆண்கள் தன் இப்ப இருக்க ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர்ல ஒரு விமனோட பேசும்போது பழகும் போது மாத்திக்கிட்டாலே போதும். அது என்ன மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ்னு டீடைல்டா வீடியோல டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ இல்லைனாலும் நான் சொல்ல போற விஷயங்கள் லைஃப்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல நிச்சயம் யூஸ் ஆகும். பிகாஸ் மேரேஜ், லவ், ரிலேஷன்ஷிப்லாம் நம்ம லைஃப்ல தவிர்க்க முடியாத விஷயம், இல்லையா? சோ வீடியோவோட ஒவ்வொரு செகண்டையும் கேர்ஃபுல்லா கவனிங்க. முதல் விஷயம், டோன்ட் ட்ரீட் ஹர் த சேம் லைக் அதர் பாய்ஸ். இந்த மாடர்ன் வேர்ல்டுல இருக்க மோஸ்ட் ஆண்கள் ஒரு பொண்ணுடைய பியூட்டி ஆர் அவுட்டர் லுக்ஸ்க்காக மட்டுமே ஸ்கூல்ஸ், காலேஜ், ஆபீஸ் அண்ட் சோஷியல் மீடியாலலாம் விமன்ஸ்க்கு ஃப்ரீ அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இது என்ன பண்ணிருச்சுன்னா 70% மாடர்ன் விமன்ஸ்க்கு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரை கொடுத்துருச்சா.
நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி விமன்னா ஒண்ணுமில்ல, சப்கான்சியஸ்லி நான் தான் கிரேட், நான் தான் அழகுன்ற தலைகணம் உள்ள எண்ணம். இப்படி எல்லா பசங்களும் ஒரு பொண்ணுடைய அவுட்டர் லுக்ஸ்க்காக மட்டுமே வழிஞ்சிட்டு ஃப்ரீ அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருக்க நேரத்துல ஒரு ஆண் ஒரு பொண்ணுடைய அவுட்டர் லுக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணாத பர்சனாலிட்டியா இருக்கப்ப இந்த இடத்துல ஒரு ஆண் ஒரு விமனுடைய நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிய சப்கான்சியஸ்ல உடைக்கிறான். யூனிக் அண்ட் டாக்ஸிக் மாஸ்குலைன் ஆனா அந்த விமனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தெரிய ஆரம்பிப்பான். எஸ், ஒரு ஆண் எப்பேற்பட்ட பியூட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்க விமனை பார்த்தாலும் அவங்க பியூட்டிக்கு ஃப்ரீ அட்டென்ஷன் கொடுக்காம நார்மலா அவங்க கூட பழகினா இவ என்ன மத்த பாய்ஸை விட டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றான்ற தாட் ஒரு விமன் மனசுல அந்த ஆண் மேல ஸ்மால் அட்ராக்ஷனை ஏற்படுத்தும். உண்மையை சொல்லணும்னா நைஸா வழிஞ்சிட்டு பேசுற ஆண்கள் தான் வெளிய கைண்ட் பர்சனா தெரிஞ்சாலும் அவங்க தான் உள்ளுக்குள்ள ஒரு விமனை அவுட்டர் லுக்ஸை வச்சு மட்டுமே ஒரு பொருளா ஒரு ஆப்ஜெக்டா ஒரு விமனை பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ஒரு டாக்ஸிக் மாஸ்குலைன் ஆண் தான் ஒரு விமனை அவங்களையும் ஒரு சக மனிதனா நினைச்சு இப்படிதான் பார்ப்பாங்க, பழகுவாங்க. இந்த விஷயமே ஒருத்தர ஹை வேல்யூ ஆனா மாத்தும். சோ எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், கிரஷ், மேரேஜ், லவ்னு ஒரு விமன் கூட ஒரு ஆண் இருந்தா பியூட்டிக்காக மட்டுமே ஒரு ஆண் விமனுக்கு ஃப்ரீ அட்டென்ஷன் மத்த 90% ஆண்கள் மாதிரி கொடுக்காம இருக்கிறது லாங் டர்முக்கு ஒரு விமனை ஒரு ஆண் மேல அடிக்டடா வச்சுக்க உதவும். ரெண்டாவது விஷயம், a man should look god to her. ஒரு ஆண் தன்னுடைய விமனை எனி டைம் ஆல் டைம் தன்னை விட பெட்டரா வச்சு நீ அழகு, நான் வேஸ்ட், என்கிட்ட என்ன இருக்கு இவ்ளோ அழகா எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிருக்குன்னு இந்த ஃபீல்ட்ல ஒரு பொண்ணை ட்ரீட் பண்ணிட்டே இருந்தா ஆபியஸா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல அந்த பொண்ணுக்கு இந்த பிஹேவியர் கொஞ்சம் பிடிக்கும் தான். பட் போக போக சப்கான்சியஸ்ல அவங்கள அறியாம அந்த விமனுக்கு இந்த எண்ணம் வரும், இவன் நம்மளை விட கம்மி, ஆர் அந்த பொண்ணு மனசுல அந்த ஆணுடைய வேல்யூ குறைஞ்சிருக்கும். சோ ஒரு ரிலேஷன்ஷிப், லவ், மேரேஜ்னு வந்துட்டா ஒரு ஆண் தன்னை விட பெட்டர்னு தன் ஃபீமேல் பார்ட்னரை எனி டைம் ஆல் டைம் ட்ரீட் பண்ணிட்டே எல்லாம் இருக்க கூடாது. ஒரு ஆண் அவனுடைய விமன் பார்ட்னர் பெர்ஸ்பெக்டிவ்ல பெர்ஃபெக்ட் அண்ட் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி உள்ள பர்சனா இருக்கணும். இதுக்கு அந்த ஆண் பண்ண வேண்டியது மத்தவங்களை பெருசா வச்சு நான் அவருக்கு ஃபேனு, நான் இவருக்கு ஃபேனு, எனக்கு என்ன விட நீ தான் முக்கியம்னு இப்படிலாம் மோஸ்ட் டைம் சொல்றதை விட்டுட்டு தன்னையே முழுமையா மனசார ஃபர்ஸ்ட் ஒரு ஆண் லவ் பண்ணணும். அப்பதான் மோஸ்ட் டைம்ஸ்ல ஒரு ஆண் அவனுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்துக்க தெரிஞ்சுப்பான் நிறைய விஷயத்துல. இந்த விஷயம் ஒரு ஆணை அட்ராக்டிவா ஒரு விமன் பெர்ஸ்பெக்டிவ்ல காட்டும். மூணாவது விஷயம், எனி டே a man should be in walk away state. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் லவ் ரிலேஷன்ஷிப்னு ஆகிருச்சு நமக்குள்ள. ஆகா, இதோட நீ என்ன செஞ்சாலும் என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், லைஃப் டைமுக்கு நீதானு இது மாதிரி சினிமா டைலாக்ஸை சீரியஸா எடுத்துக்கிட்டு ஆண்கள் தன் ஃபீமேல் பார்ட்னர்கிட்ட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ண ஃபியூ டேஸ்லயே ஈஸி அஷூரன்ஸ்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட கூடாது. பிகாஸ் இது நாள் போக்குல அந்த விமன் சப்கான்சியஸ்ல என்ன தோண வைக்கும்னா, அட இவ என்ன பண்ணாலும் நம்மளை விட்டு போக மாட்டான்ற எண்ணம் கொடுத்துரும். நாள் போக்குல இது அந்த விமனுடைய பிஹேவியர் பேச்சுல எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறது, ஏதாச்சும் ஒப்பீனியன் ஷேர் பண்ணா அந்த ஷேர் பண்ண ஒப்பீனியனை பாதர் பண்ணாம போறது போன்ற விஷயங்கள் நடக்கும். அதுக்கு பதில் இங்க பாரு, நீ கரெக்டா நடந்துக்கிட்டா நான் உன்னை பதிலுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், நீ என்ன செஞ்சாலும் நான் டாலரேட் பண்ணிட்டு இருப்பேன்னு எல்லாம் இல்ல, பிடிக்கலனா எந்த நிமிஷம்னாலும் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவேன். இப்படி இத ப்ரூட்டலா ஒரு ஃபீமேல் பார்ட்னர்ட்ட ஒரு ஆண் கன்வே பண்ணிரணும், வார்த்தைகள்ல கூடன்னு இல்ல. ஒரு ஆண் அவனுடைய ஆக்ஷன்ஸ்ல ஆர் பேசும்போது ஆர் பிஹேவியர்ல கூட நான் சொன்ன விஷயங்களை ஃபீமேல் பார்ட்னர்ட்ட கன்வே பண்ணிட முடியும். நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா இவன் என்னை விட்டு போயிடுவான்ற எண்ணம் ஒரு விமன் மைண்ட்ல சப்கான்சியஸ்ல இறங்கிட்டா இப்படி யோசிக்க ஆரம்பிப்பாங்க அவங்கள அறியாம. அட இவனை நம்ம கைக்குள்ளவே வச்சுக்க பார்க்கணும் இனி, இல்லனா என்னை விட்டு போயிடுவான்னு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ ரிலேஷன்ஷிப்ல இதனால அந்த விமன் அந்த ஆணை ரைட்டா நடத்த பார்ப்பாங்க. சோ நான் சொன்ன விஷயத்த விமன் மைண்ட்ல ஃபர்ஸ்டே தெளிவுபடுத்துறது பியூர் மாஸ்குலைன் பிஹேவியர். அண்ட் இதை தாண்டி முக்கியமா கீப் டாக்கிங் டு அதர் கேர்ள்ஸ். ஒரு பார்ட்னரை சீட் பண்ற விதத்துல ஒரு ஆண் மத்த பொண்ணுங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது பழகணும்னு சொல்ல வரல. பட் ஆண்கள் கட்டாயம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது மத்த பொண்ணுங்க கூட அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்லியா ஆச்சும் இருக்கணும், பழகணும். என் ஆணை தவிர வேற யார்ட்டையும் நான் பழக மாட்டேன்ற நைஸ் பாய் ஜோன்ல ஒரு ஆண் ரிலேஷன்ஷிப்ல போயிட்ட பிறகு போக கூடாது. பிகாஸ் ஒரு ஃபீமேல் பார்ட்னரை எப்படி தன் பார்ட்னர் மத்த விமன்ஸ்ட பழகும் போது தோண வைக்கும்னா பிடிக்காது சில விமன்ஸுக்கு தான். பட் சப்கான்சியஸ்ல அவங்க ஆண் மத்த பொண்ணுங்க கூட பழகுறத ஒரு ஃபீமேல் பார்ட்னர் பார்த்தா அட நம்ம ஆளை மத்த விமன்ஸ் பறிச்சுட்டு போயிடுவாங்களோன்ற எண்ணத்தை கொடுக்கும் டீப் டவுன். இதனால அந்த விமன் தன் ஆண் பார்ட்னரை கைக்குள்ள வச்சுக்கணும்னு சேஸ் அண்ட் அட்ராக்ட் பண்ண பார்ப்பாங்க. அந்த ஆண்காக என்னனாலும் பண்ணுவேன்ற மோடுக்கு வருவாங்க. இப்ப நாலாவது விஷயம், டோன்ட் பி எ ரோமியோ ஆல் டைம். சினிமால காட்டுறபடி நீ நடந்தா, நீ உக்காந்தா, நீ சிரிச்சா, நீ பார்த்தா கூட அழகுன்னு இது மாதிரி நார்மல் திங்ஸ் எல்லாம் ஒரு ஆண் ஒரு விமன்ட்ட அப்ரிசியேஷனா அடிக்கடி கொடுக்கிற இந்த பிஹேவியரை நிறுத்தணும். பிகாஸ் ஒரு ஆண் தன் விமனுக்கு அப்ரிசியேஷன் ரோமியோ வேலைலாம் செஞ்சு கொடுக்கறானா அதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங் ரீசன் இருக்கணும். சும்மா ஃப்ரீயாலாம் எடுத்துட்டு போய் அந்த அப்ரிசியேஷனை தன்னுடைய ஃபீமேல் பார்ட்னர்ட்ட கொடுத்துட கூடாது. அதாவது அந்த ஸ்ட்ராங் ரீசன் என்ன
என்னவா இருக்கணும்னா தன்னுடைய ஃபீமேல் பார்ட்னர் தனக்கு பிடிச்சபடி ஏதாச்சும் விஷயத்துல நடந்துகிட்டா அப்ப மட்டும்தான் அந்த பொண்ணுட்ட ரோமியோ வேலைகளை ஒரு ஆண் செய்யணும். அப்பதான் அந்த ரோமியோ வேலைகளுக்கு வேல்யூவே, அப்பதான் இந்த ரேரா கிடைக்கிற அப்ரிசியேஷன் அகைன் கிடைக்கணும்ன்றதுக்காகவே தன்னுடைய விமன் பார்ட்னர் தன்னுடைய ஆணுக்கு பிடிச்ச மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா லாங் டேர்முக்கு நடந்துப்பாங்க. இதுக்குதான் டோன்ட் பி எ ரோமியோ ஆல் டைம், தேவைப்படுற சமயத்துல இருந்தா மட்டும் போதும்னு சொல்றது. பாலாஜி நீ என்ன ஏதேதோ சொல்ற, அப்படிலாம் இல்ல. காசு இருந்தா போதும் பாலாஜி, எந்த பொண்ணுனா நம்ம பின்னாடி வரும். ஆர் உண்மையா அன்பு காட்டினா போதும் பாலாஜி, எந்த விமன்னா நம்ம மேல அடிக்டடா காலத்துக்கும் இருப்பாங்கன்னு நீங்க சொன்னா ஆக்சுவலி இது ஒரு அவுட்டேட்டட் மைண்ட் செட். அப்படி பார்த்தா ஏகப்பட்ட பயங்கர ரிச் பர்சன்ஸ்க்கு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் ஏன் ஒர்க் ஆகாம போகுது? ஆர் ஏன் மோஸ்ட் மேரேஜ் லைஃப்ல ஸ்டார்டிங்ல ஹஸ்பண்ட் நைஸா இருக்காருன்னு லவ்வபிளா இருந்த ஒய்ஃப்லாம் ஹஸ்பண்ட் நைஸா இருக்காருன்ற காரணத்துக்காக அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இலக்காரமா நடந்துக்கிறது, கண்ட்ரோல் பண்றதுன்னு ஹஸ்பண்ட பண்றாங்க. பிகாஸ் காசு வச்சுக்கிறது அண்ட் உண்மையா அன்பு காட்டுறதுலாம் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் மட்டும்தான் விமனை லாங் டைம் அட்ராக்ஷன்ல ரிலேஷன்ஷிப்ல வச்சுக்கிறதுல. இதை தாண்டி சைக்காலஜிக்கலி ஒரு ஆண் எப்படி நடந்துக்கிறான் ஒரு விமன்ட்ட ஃபர்ஸ்ட் டேல இருந்தேன்றது தான் பிக்கஸ்ட் ஃபேக்டரே. அதை தான் நாம இந்த வீடியோல தெளிவா பேசியிருந்தோம். அண்ட் தயவு செஞ்சு ஆண்கள் நான் சொன்ன டார்க் சைக்காலஜி எல்லாம் ஒரு சீரியஸ் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல ஒரு விமன் கூட இருக்க போறீங்கன்னா அப்போ மட்டும் நான் சொன்னதை யூஸ் பண்ணுங்க. அதை தாண்டி ஜாலிக்கு கேஷுவலா சும்மா இதை நான் பண்றேன்னு ஒரு விமனுடைய லைஃப்ல ஃபேக் ஹோப்ஸ் கொடுத்து விளையாட வேண்டாம். வீடியோ ஆப்வியஸா வர்த்தா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்திருந்தா டூ ஷேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அண்ட் லவ் யூ ஆல். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.